வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. பத்திரிகை.com அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். பிறவியலை ஆற்றில் புகுதாதே பிறகிருதி மார்க்கமுற்று அலையாதே உறுதி குருவாக்கிய பொருளாலே உனது பத காட்சியை தருவாயே அரு சமய சாத்திர பொருளோனே அறிவுள்ளறிவார் குண கடலோனே குரு முனிவன் ஏற்றும் முத்தமிழோனே குமர குரு கார்த்திகை பெருமாளே உறுதி குரு வாக்கிய பொருளாலே உனது பத காட்சியை தருவாயே குமர குரு கார்த்திகை பெருமாளே. இப்பொழுது ஒரு பொது பாடலை காணப்போகிறோம். பிறவி அலை ஆற்றினில் புகுதாதே. இந்த பிறவி என்பது ஒரு பெரிய கடலில் ஒரு அலை மாதிரி, அல்லது அந்த ஆறு இருக்கிறதே ஆறில் ஒரு அலை மாதிரி. அலை போகும் வரும் போகும் வரும். அந்த பிறவி வந்தால் பிறகு நாம் வாழ்வோம், பிறகு இறந்து விடுவோம், பிறகு மறுபடியும் பிறப்போம், இறப்போம், பிறப்போம், இறப்போம். இது ஒரு சுழற்சி என்றே சொல்லலாம். பிறவி அலை ஆற்றினில் புகுதாதே. இப்பொழுது பாடலை பார்க்கலாம். பிறவி அலை ஆற்றினில் புகுதாதே பிரகிருதி மார்க்கமுற்று அலையாதே உறுதி குரு வாக்கிய பொருளாலே உனது பதக்காட்சியை தருவாயே அரு சமய சாஸ்திர பொருளோனே அறிவுள் அறிவார் குணக்கடலோனே குறிமுனிவன் ஏத்தும் முத்தமிழோனே குமரகுரு கார்த்திகை பெருமாளே. பிறவி அலை ஆற்றினில் புகுதாதே என்று கூறுகிறார். பிறவி என்ற அலைகள் இருக்கிறது அல்லவா, அந்த வீசும் ஆற்று வெள்ளத்தில் நாம் புகக்கூடாது, மீண்டும் புகாமல் இருக்கணும். ஒரு முறை வந்தாகிவிட்டது, மறுபடியும் மறுபடியும் புகுந்தால் நமக்கு துன்பங்கள் தான் நேரிடும். பிரகிருதி மார்க்கமுற்று அலையாதே. பிரகிருதி என்றால் என்ன? இந்த இயற்கை அல்லது உலகாயதம். இந்த இயற்கை என்ன? எல்லோருக்கும் இந்த உலகத்தில் பிறந்தால் ஆசைகள் அதிகமாகவே இருக்கும். உலகத்தில் எப்படி எப்படி இருக்கிறார்களோ அப்படித்தான் நாமும் இருப்போம். அதனால் இயற்கை செலுத்தும் வழியில் நாம் இஷ்டப்பட்டு திரிகின்றோம் அல்லவா, அப்படி திரியாமல் அலையாதே என்று கூறுகிறார். திரியக்கூடாது, திரியாமல் இருக்க வேண்டும். உறுதி குரு வாக்கிய பொருளாலே. உறுதி என்றால் உறுதியான, அவர் எப்பொழுதுமே நல்ல விதமாகத்தான் கூறுவார். ஒரு குரு உறுதியான ஒரு வாக்கியத்தை கூறினால் அதை பின்பற்ற வேண்டும். அருணகிரிநாதரே இருந்தாரே, அவர் பல கவலைகளால் உழன்று திரிந்து பிறகு வல்லாள கோபுரத்திலிருந்து அவர் அந்த அருணகிரிநாதர் அந்த திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து அவர் கீழே விழுந்தார் அல்லவா. விழுந்த பொழுது அவர் இறக்கவில்லை. முருகன், வடக்கு கோபுரத்தில் இருந்த முருகன் தாங்கி பிடித்து அவரை கீழே கிடத்தி முதலில் நாதா என்று அழைத்தார். அவருடைய ஸ்பரிச தீட்சை கிடைத்தது. பிறகு அவரை கீழே இருத்தி என்ன கூறினார்? சும்மா இரு. அதுதான் குரு வார்த்தை. குரு வார்த்தையை உறுதி குரு வாக்கிய பொருளாலே உனது பதக்காட்சியை தருவாயே. அவருக்கு தந்தார் அல்லவா, பதக்காட்சியை மட்டுமா தந்தார்? கண்ணாலேயே எல்லாவற்றையும் தந்து விட்டாரே. அந்த கண் தீட்சண்யம் அவருக்கு கிடைத்தது, ஸ்பரிச தீட்சை கிடைத்தது, பதக்காட்சி கிடைத்தது, எல்லாமே கிடைத்தது. அதனால் சும்மா இரு சொல்லற என்று கூறினார். சும்மா இரு சொல் அற என்றால் சொல்லை அறுக்க வேண்டும். சொல்லை அறுத்தால் ஒரு சொல் இருந்தால் சும்மா இரு சொல் அற. அறு என்று கூறவில்லை, அற என்று கூறினார். அறு என்று கூறினால் என்னாகும்? மெய்யும் உயிரும் மெய்யும் இழந்ததுதான் ஒரு சொல். அப்பொழுது உயிரும் மெய்யும் தனித்தனியாக போய்விடும். ஆனால் இவர் சொன்னது அற. சும்மா இரு, சொல்லை எல்லாம் விட்டுவிடு, நிஷ்டையில் இரு என்று அதற்கு ஏற்றாற்போல் அவர் நிஷ்டையில் இருந்தார். பிறகு முருகன் வந்து மறுபடியும் என்னை பற்றி பாடு என்று கூறி முத்து என்று எடுத்து கொடுத்தார். முத்தை தரு என்று பாடல் உதித்தது. அதற்கு பிறகு பல பாடல்கள் வந்தன. அதனால் உறுதி குரு வாக்கிய பொருளாலே குருவின் வாக்கியத்தை நாம் அதை கற்று தெளிந்து கொள்ள வேண்டும்.
அது இப்பொழுது எவ்வளவோ குருக்கள் இருக்கிறார்கள் அல்லவா? எவ்வளவோ ம இந்த சமயத்துக்கு ஏற்றாற்போல் குருக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்னென்ன உபன்யாசம் பண்ணுகிறார்களோ, சொல்கிறார்களோ, அதையெல்லாம் கேட்டு கற்க கசடற கற்றபின் நிற்க அதற்கு தக என்பது போல் நாமும் அப்படி இருக்க வேண்டும். உனது பதக்காட்சியை தருவாயே என்றால், முருகா உன்னுடைய இரு சரணம் இருக்கிறதே, அந்த பதக்காட்சியை நான் கண்டு களிக்க வேண்டும் என்று கூறுகிறார். பிறகு அறுசமய சாஸ்திர பொருளாலே. அறுசமயம் என்றால் என்ன? 6 சமயங்கள் இருக்கிறது. அது என்னென்ன சமயம்? சைவம். சைவம் என்பது என்ன? சிவனை உபாசிக்கிறவர்கள். சாக்தம் என்றால் சக்தியை பூஜை செய்பவர்கள். கௌமாரம் என்றால் குமரனை, அதாவது முருகனை பூஜை செய்பவர்கள், அவரை நாடுபவர்கள். காணாபத்தியம் என்றால் கணபதியை விரும்புவர்கள். அடுத்தது வைஷ்ணவம் என்றால் விஷ்ணுவை துதிப்பவர்கள். கடைசியாக சௌரம். கடைசி அல்ல, கடைசியாக வந்து விட்டது. சௌரம் என்றால் சூரியனை வழிபடுபவர்கள். ஏன் சூரியன்? சூரியன் என்றால் நமக்கு பிரத்யக்ஷ தெய்வமாக இருக்கிறார். தினமும் வந்து வந்து மறைகிறார் அல்லவா? அவர் இறந்து விடுவதில்லை, மறைகிறார். இங்கு வருகிறார், மறுபடியும் வருகிறார். அவர் வந்து கொண்டேதான். அவர் நிலை பெற்றவர். சூரியனை நாம் பிரத்யக்ஷமாக தினமும் பார்க்கிறோம். அதனால் அவர் பிரத்யக்ஷ தெய்வம் என்றே கூறலாம். அந்த சூரியனை வழிபடுபவர்கள் சௌரம் என்று கூறுகிறார்கள். அதனால் அறுசமய சாஸ்திர பொருளான இந்த 6 சமயங்களில் சாஸ்திரங்கள், அந்தந்த சமயங்களுக்கு சாஸ்திரங்கள் இருக்கும் அல்லவா? அந்த சாஸ்திரங்களின் பொருளாகவே விளங்குகிறான் முருகன். எந்த சாஸ்திரம், எந்த சமயம் எடுத்தால் என்ன? எல்லாவற்றையும் கடைசியில் என்ன ஆகும்? முருகன். கடைசியில் சாக்தம் முருகன், சக்தி முருகன், சைவம் முருகன் என்றுதான் வரும். அதனால் எல்லா சமயத்துக்கும் சாரமாய் நிற்பவன் முருகன் என்று கூட கூறலாம். அறிவுள் அறிவார் குணக்கடலோனே என்று தன்னுடைய அறிவில், அந்த ஞான கண் என்று சொல்லுவார், ஞான அறிவு என்று உள் அறிவு இருக்கிறதே, அந்த அந்த உள் அறிவினால் நோக்க வேண்டும். நோக்கினால் உன்னை அறிந்தவர்களுக்கு, அப்படி யார் யார் உன்னை அறிந்து கொண்டார்களோ அவர்களுக்கெல்லாம் நற்குண சமுத்திரமாகவே இருக்கிறார். கடல் என்று கூறுகிறார். நற்குண சமுத்திரமாகவே இருக்கிறார். ஓர் 2 அல்ல, ஒரு துளிகள் அல்ல, சற்குணமாக, அதாவது சமுத்திரமாக இருக்கிறான். சமுத்திரம் எப்படி விரிந்து ஆழமாக நீளமாக இருக்கிறதோ அப்படி இவன் நீண்டு அதை சொல்லவனாத குணங்கள் நிரம்பி இருக்கிறான். குருமுனிவன் ஏத்தும் முத்தமிழோனே. இந்த குருமுனிவன் யார்? குருமுனிவன் என்பது அவர் குட்டையாக இருக்கிறார், சிறியவராக இருக்கிறதுனால் குருமுனிவர். அகஸ்தியரை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும், தமிழை வளர்த்தவர் என்று. ஆனால் அவருக்கு தமிழே தெரியாது. எப்பொழுது தமிழ் தெரியாது? அவர் தேவலோகத்தில் இருக்கும் பொழுது, கைலாய மலையில் இருக்கும் பொழுது சிவபெருமானுக்கு திருமணம் நடந்தது, உமையம்மையுடன் நடந்தது. அப்பொழுது எல்லோரும் முனிவர்கள், சிரேஷ்டர்கள், மனிதர்கள் எல்லோருமே வந்து சேர்ந்தார்கள். அதனால் என்ன ஆயிற்று? அந்த பக்கம் தாழ்ந்து விட்டது. மேற்பக்கம் தாழ்ந்து கீழ்ப்பக்கம் தென் பக்கம் உயர்ந்து இருந்தது. இதை சரிசமம் செய்ய வேண்டும் அல்லவா? அது தலைவனின் விருப்பமும் கூட, அவனுடைய கடமையும் கூட. அதனால் சிவபெருமான் என்ன செய்தார்? ஏதாவது யுக்தி பண்ண வேண்டும் என்று இந்த அகஸ்தியரை, தாங்கள் தான் அதற்கு தகுதியானவர், சிறியவராக இருந்தாலும் அவருக்கு வீரம் அதிகம், அதனால் அவருக்கு சக்தி அதிகம். அதனால் அவரை நீங்கள் தெற்கு திசைக்கு செல்ல வேண்டும் என்று கூறினார். சிவபெருமான் சொன்னார், எனக்கு தமிழ் தெரியாதே, தெற்கில் தமிழ் தானே பேசுவார்கள், மொழி எனக்கு கடினமாக இருக்குமே என்று. உடனே என்னென்ன தேவையோ அந்த தமிழை அவருக்கு சொல்லி கொடுத்தார். அந்த தமிழை வைத்துக்கொண்டு அவர் பொதிகை மலைக்கு வந்தார். பல திருவிளையாடல்கள், பல விளையாடல்களை எல்லாம், அற்புதங்களை எல்லாம், திருவிளையாடல் என்று கூறக்கூடாது, தெய்வங்கள் தான் திருவிளையாடல்கள் செய்யும். இந்த அகஸ்தியர் பல விளையாட்டுக்களை செய்தார், பல அற்புதங்களை செய்தார். பிறகு பொதிகை மலைக்கு வந்தார். இருந்தாலும் பொதிகை மலையிலும் அங்கு ஒரு ஆசிரமம் அமைத்து கொண்டு பல சிஷ்யர்களை அமைத்து கொண்டார். அப்பொழுதுதான் தொல்காப்பியன் என்ற அவரும் ஒரு சிஷ்யனாக ஆனார். இருந்தாலும் அப்பொழுதும் அவருக்கு அவ்வளவு தமிழ் தெரியாது. முருகன் தான்
தமிழை கற்றுக் கொடுத்தான். அகத்தியம் என்ற இலக்கணத்தை அவர் கூறினார், அவர் இயற்றினார் என்றால் எவ்வளவு தமிழ் அவரால் கற்றுக்கொண்டிருக்க முடியும் என்று நமக்கு தெரிகிறது. இந்த அகஸ்தியர் தான் இந்த ராவணனுடன் ராமர் போர் செய்தார் அல்லவா? இருந்தாலும் ராமருக்கு தெய்வத்தன்மை இருந்தாலும் சிறிது கலக்கமாக இருந்தது. அப்பொழுது இவர் ஆதித்ய ஹிருதயம் என்ற ஸ்லோகத்தை, ஆதித்ய ஹிருதயம் என்ற மந்திரம், ஸ்லோகம் மந்திரமும் சொல்லலாம், அந்த மந்திரத்தை அவருக்கு உபதேசித்து இதை சொல்லிக்கொண்டே இரு என்றார். எப்படி வந்தது இது? முருகனுடைய அருளால் வந்த இந்த ஆதித்ய ஹிருதயத்தை அவருக்கு கூறினார். தோரணமலை என்று இருக்கிறது, அதில் முருகனுடைய கோவில் தான் தோரணமலை. அந்த தோரணமலையில் அகஸ்தியர் இந்த மூலிகையை பற்றி ஆராய்ச்சி செய்ததாக தெரிகிறது. அங்கு ஒரு ஊமை பையனை பேச வைத்ததாக நமக்கு தெரிகிறது. இப்படியாக குருமுனிவன் ஏத்து முத்தமிழவனை, முத்தமிழ் என்பது எல்லோருக்கும் தெரியும், இயல் இசை நாடகம் என்று இருக்கிறது. குமரகுரு கார்த்திகை பெருமாளே, குமரகுரு என்றால் அந்த குரு சிவபெருமானுக்கு குருவாக விளங்கினார். குமரன் என்றால் என்ன? இளையவன், சிறியவன். அதனால் என்றும் இளையோனாக இருப்பவன் குருவாக இருந்தான். அவன் கார்த்திகை பெண்களுக்கு கார்த்திகை பெருமாளே, கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவன். குமரகுருவே கார்த்திகை பெண்களின் பெருமாளே என்று கூறுகிறார். நிதர்த்தினி, அபரகேந்தி, மேகேந்தி, வர்தையேந்தி, அம்பா, சிம்புலிகா என்று இவர்கள் கார்த்திகை பெண்கள் 6 பேர். 7 பேரில் கார்த்திகை நட்சத்திரமாக இருந்த 7 பேர்களில் இவர் 6 பேர்களும் மனமு வந்து இவர்கள் தவம் இருந்து எப்படியாவது முருகனை வளர்க்க வேண்டும், முருகனை தாலாட்ட வேண்டும், தான் அந்த குழந்தையை ஏந்த வேண்டும் என்று தவம் இருந்தார்கள். அதன்படியே இவர்கள் இந்த பெயரில் வந்து இருந்து காத்திருந்தார்கள் சரவண பொய்கையில். பிறகு அவர்கள் தாலாட்டி பாலூட்டி வளர்த்தார்கள் என்று நாம் அறிவோம். ஆனால் இந்த பெண்கள் இந்த கார்த்திகை இவர்களுக்கு ஏதானும் சன்மானம் வழங்க வேண்டும் அல்லவா? அதனால் சிவபெருமான் என்ன செய்தார்? உங்களை இந்த உலக மக்கள் யாவரும் எப்பொழுதுமே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதால் கார்த்திகை விரதம் இருப்பவர்களுக்கு அவர்கள் என்னென்ன நினைக்கிறார்களோ, குழந்தை பிறக்க வேண்டும் அல்லது திருமணம் ஆக வேண்டும் என்று எது நினைத்தாலும் அது நடக்கும் என்று இன்றும் அந்த கிருத்திகை என்று இருக்கிறதே, அந்த கிருத்திகை தினம் வந்தால் முருகனுக்காக செயல்படும் இது அந்த நிகழ்ச்சி, அதாவது அந்த நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் வந்தால் உடனே இவர்களை நினைவில் வைத்துதான் கிருத்திகை விரதம் இருப்பார்கள். கிருத்திகை விரதம் என்றால் எல்லா நன்மையும் கைகூடும் என்று நம்பப்படுகிறது. கார்த்திகை பெண்கள் எந்த தவமும் செய்யாமல் தங்களுக்கு அஷ்டமா சித்திகள் வேண்டும் என்று சிவபெருமானை வேண்டினாராம். அதாவது எங்களுக்கு வேண்டும் என்று. ஏனென்றால் அவர்கள் நினைத்து விட்டார்கள், நாம் தான் முருகனுக்கு இவ்வளவு பால் கொடுத்தோம், அவனை தாலாட்டினோம் என்ற அந்த ரீதியில் கேட்டதனால் சிவபெருமானுக்கு சிறிது தயக்கமாக இருந்தது. இருந்தாலும் அம்பிகை சொன்னால் இல்லை, அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று. சரி என்று அந்த அஷ்டமா சித்திகளை போதிக்கும் போது இவர்கள் எங்கேயோ பராக்கு பார்த்து கொண்டிருந்ததனால் அவர்களுக்கு சாபம் ஏற்பட்டது. அவர்கள் பாறைகளாக போனார்கள். 1000 ஆண்டு காலம் பாறைகளாக போய் பிறகு முருகனுடைய அருளால் இவர்கள் மறுபடியும் பெண்களாக மாறினாள் என்று தெரிகிறது. அதனால் முருகனின் பக்தி பூண்டு அவர்கள் வெளிவந்தார்கள் என்று தெரிகிறது. அதனால் குமரகுரு கார்த்திகை பெருமாளே என்று அவனுடைய பதக்காட்சியை நாம் எப்பொழுதும் மனதில் நிறுத்தி வைக்க வேண்டும். எப்பொழுதுமே அவன் எதிரில் வரமாட்டான். இருந்தாலும் வந்தவனை நம் கண்ணால், வெளிக்கண்ணால், புறக்கண்ணால் கண்டு அகக்கண்ணில் அவனை வைத்து கொண்டு பாராட்டினார். நாமும் இந்த உலகத்தில் நன்றாக ஓய்வடைந்து மேன்மேலும் சிறப்புறலாம். நன்றி, வணக்கம்.